வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற கருப்பொருளோடு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி. கூட்டங்களில் பேசும்போது அதிமுக பாஜக கூட்டணி ஏன் ஏற்பட்டது, எந்த வகையில் அது இணக்கமான கூட்டணி அப்படிங்கிற நியாயங்களை அவர் அழுத்தமாக பதிவு செய்கிறார். ஆனால் பாஜக சார்பு நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி பேச தொடங்கியிருப்பதாக திமுக தரப்பில், கூட்டணி கட்சிகள் தரப்பில் விமர்சனம் முன்வைக்கிறார்கள். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். மின் இந்துத்துவம் நோக்கி நகர்கிறதா அதிமுக, பழனிசாமி முடிவின் பின்கதை என்ன அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் இணைந்திருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருதுகள் அனைவருக்கும். திரு மணி, மின் இந்துத்துவம் நோக்கி நகர்கிறதா அதிமுக? இப்படிதான் தெரியுது. ஏன்னா இந்த இஷ்யூஸை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கு அவரோட முன்னேற்ற கழக ஆட்சியோட எவ்வளவோ அவலங்களை பேச வேண்டிய நேரத்தில் இந்த இஷ்யூவை அவர் பிரச்சாரத்தோட 3வது 4வது நாள்லேயே இதை கையில் எடுத்திருக்காரு. தொடர்ந்து 2 நாட்களாக பேசி கொண்டிருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கல்லூரி அதில் தான் கல்லூரி ஆரம்பிக்கணுமா. அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 அந்த கல்லூரி ஆரம்பிக்கும் போது அவர்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கல. என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே. இப்பயும் அதை பேசுறாரு. அவர் நிர்வாக கட்டிடத்திற்கு அடிக்கல் அது இவரே தொடர்ந்து வச்சாரு. எம்ஜிஆர் காலத்திலேருந்து அது இருக்குது. 63 பக்தவச்சலம் முதலமைச்சராக இருக்கும்போதே அதில் கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள். அப்புறம் இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு செய்த அந்த முயற்சி, அந்த ஸ்டாலினுடைய தொகுதியில் குளத்தூரில் ஆரம்பிக்கும் பொழுது இவர் எந்த எதிர்ப்பையும் பதிவு செய்யலை. இப்பொழுது செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்குது? எவ்வளோ விஷயம் கவர்மெண்ட்டை பற்றி இருக்குது உங்களுக்கு பேசுகிறதுக்கு. இப்போ மதுரையில் மிகப்பெரிய அளவில் மதுரை மாநகராட்சியில் வரி விதிப்பில் ஏற்பட்ட முறைகேடு சம்மந்தமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உத்தரவிட்டு அவங்க கட்சியை சார்ந்த 5 மண்டல தலைவர்கள் ராஜினாமா செஞ்சுருக்காங்க. சிபிசிஐடி என்கொயரி 8 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் அங்கே மட்டும் இல்லை, அது பல மாநகராட்சிகளில் அது எதிரொலித்திருக்குன்னு தகவல்கள் வருது. 200 கோடினா அது பல மடங்கு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ இஷ்யூஸ் கையில் இருக்குது. லா அண்ட் ஆர்டர் மிகப்பெரிய சிக்கலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பேசாமல் இவர் இதை கையில் எடுக்க வேண்டியதோட அவசியம். நான் என்ன சொல்கிறேன் கார்த்திகேயன், இது சரி தப்பு, இதில் அவர் இந்துத்துவாவை நோக்கி போறாரான்றதெல்லாம் விட இன்றைக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக 4.25 ஆண்டுகளை கழித்து வச்சு இந்த அரசு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இதையே நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. இன்னொன்று, இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரிஸ்க் என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய மெரிட்ஸ், அது சரி தப்புன்றதை தாண்டி இதை கையில் எடுத்தாலே உங்களுக்கு அது ரிஸ்க் தான். அது ஏன்னா அவ்வளோ ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. அது அவங்க கட்சி அதிமுகவோட கோர் ஓட் பேங்கை இதில் டிஸ்டர்ப் ஆகுது இந்த இஷ்யூ. ஏன்னா நீங்கள் இது பிஜேபியோட லாங்குவேஜ், ஆர்எஸ்எஸோட லாங்குவேஜ். இது கோயில்களிலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் என்பது தொடர்ச்சியாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க பல ஆண்டுகளாக. மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து அதை ஒரு கேம்பெயினாகவே பிஜேபி தன்னுடைய மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு பெரிய அளவில் அதை ஒரு கொள்கை ரீதியாக அவங்க இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அது இட்ஸ் அ பாலிசி இஷ்யூ. அவங்க கவர்மெண்ட்டை வெளியேறணும் என்று சொல்வதற்கு. ஆனால் இதை சொல்கிறதுன்றது உங்களுக்கு உங்களை ஆல்ரெடி பிஜேபி அலையன்ஸில் இருக்கும்பொழுது கீழே பல சிக்கல்கள் அதிமுகவுக்கு இருக்கும்பொழுது என்னால் புரிஞ்சுக்க முடியல. இதை ஏன் இவர் கையில் எடுத்தார்? இப்போ வழிபாடு, ஆன்மீகம் போன்ற விஷயங்கள்ல திமுகவை விட கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை கொண்டது தானே அதிமுக? நிறையவே நெகிழ்வுத்தன்மை தான். நான் இப்போ திரு எடப்பாடி இப்போ சொல்லும் போது மட்டும் ஏன் இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் இல்லைங்க? இப்போ இந்து சமய அறநிலையத்துறை அந்த கல்லூரியை ஆரம்பித்த பொழுது அந்த எதிர்ப்பு எந்த தளங்கள்லேருந்து வந்ததுன்றது நல்லா தெரியும். இந்துத்துவ அமைப்புகளிடமிருந்து மட்டும்தான் எதிர்ப்பு வந்தது, வேற எவரிடமிருந்தும் எதிர்ப்பு வரல. இதே எடப்பாடி பழனிசாமியோ அவருடைய கட்சியோ அல்லது என்டிஏவில் அங்கம் வகித்ததாக கருதப்படுகிற பாமகவோ தேமுதிகவோ அவங்கள ஆதரிக்கிற கட்சிகளோ யாருமே அந்த மூவ் எதிர்க்கல. பிஜேபி வாசஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாட்டில் அந்த இந்து சமய அறநிலையத்துறை பணத்தை எடுத்து, கோயில் பணத்தை எடுத்து கல்லூரிகள் கட்டணுமா வேணாமான்றதுல அது அவங்களுக்கு ஒரு கோர் இஷ்யூ. அவங்க அதை முக்கியமான ஒரு இஷ்யூவாக பார்க்குறாங்க. அவங்க நாங்கள் வந்தோம்னா கண்டிப்பாக கோயில்களை விடுவிப்போம்லாம் அவங்க பிஜேபி பேசுகிறாங்க. அது என்ன மாதிரியான தாக்கத்தை கிரவுண்டில் ஏற்படுத்துது? இன்றைக்கி ஹார்ட்கோர் ஏடிஎம்கே கேடர்ஸ், ஆன்டி டிஎம்கேவாக இருக்கிறவங்களே கூட எடப்பாடியோட இந்த பேச்சை ரசிக்கலை. அப்போ எந்த வாக்கு வங்கியை குறி வச்சு நீங்கள் செய்கிறீங்க? எந்த ஒரு அரசியல்வாதியும் 8 மாதங்கள் தேர்தல் இருக்கும் பொழுது வாக்குகளை செதறடிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. அல்டிமேட்லி இது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். மைனாரிட்டி ஓட் பேங்க் உங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இப்படி பேசுறதால உங்களுக்கு ஹிந்துத்துவா ஓட் பேங்கும் வராது. புதிய வாக்கு வங்கியை உருவாக்குறாரோ எனக்கு புரியல. இது ஒரு இந்த இஷ்யூ உங்களுக்கு நெகட்டிவா மட்டும்தான் பேக் ஃபயர் ஆகுமே ஒழிய இது பாசிட்டிவா போக வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு நினைவு இருக்கும், திரு அண்ணாமலை ஒரு நேர்காணல்ல ஜெயலலிதா மிகப்பெரிய இந்துத்துவ தலைவர், பாஜக தலைவர்களுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இந்துத்துவ தலைவர் திருமிகு ஜெயலலிதா.
அவங்க அயோத்தியில ராமர் கோவில் கட்டாம போயஸ் தோட்டத்திலையா கட்டுவார்கள்னா அவங்க கேட்டாங்க. கரசேவைக்கு ஆட்கள்லாம் அனுப்பினார்கள்னு பேசும்போது கடுமையாக எதிர்வினை ஆற்றினாங்க அதிமுக தலைவர்கள். இஃப்தார் நோன்புக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. மதச்சார்பின்மையை கடைபிடிக்கக்கூடிய தலைவர்கள் அப்படிலாம் ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் கடுமையாக எதிர்வினை ஆற்றினாங்க. இது தெரியும் அவருக்கு. அப்படியும் இந்த இடத்துக்கு நகர்வாரா அவர்? அதுதான் நான் சொல்ற ஒரு பாயிண்ட் கார்த்தி என்னால் புரிஞ்சுக்க முடியல. இது அவர் ஏன் பேசுறாரு? தொடர்ந்து 2 நாள் பேசியிருக்காரு. முந்தா நாள் பேசுனது நம்ம நேற்று பேசணும். நேற்றைக்கு பேசுனது இன்னைக்கு என்னன்னா அவர் பேசியது கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்க வேணாம் தான் சொல்லியிருக்காங்க. பள்ளிகள் கல்லூரிகள் இல்லாத இடத்துல கூட குடியிருக்கலான்றாரு. ஸோ இந்த எல்லைக்கு ஏன் போறாரு அவர்? ஜெயலலிதா ஒரு கட்டத்தில் இதை பண்ணாங்க. 2002 மதமாற்ற தடை சட்டம், ஆடு மாடு பலியிட சட்டம் கொண்டு வந்தாங்க. 2004 தேர்தல் தோல்விக்கு பிறகு அது எல்லாம் மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு அவருடைய 2வது 3வது ஆட்சி காலங்களில் அந்த இஷ்யூ தொடவே இல்லை. அவங்க இப்போ நீங்கள் இதை கையில் எடுக்கிறதால உங்களுக்கு ஓட்டு வரும்னா கூட ஓகே, ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் அதுக்கு அந்த எல்லைக்கு கூட போகிறேன். இது வரப்போகிறதும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஹிந்துஸ் ஓட்டை கன்சால்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கேயும் இது வெற்றி பெற போகிறது கிடையாது. அங்கேயும் உங்களுக்கு இது எதிர்மறையாக தான் திரும்புது. அப்போ எதுக்கு பேசுகிறாரு? இது யாருக்கு கொடுக்குற மெசேஜ் இது? ஒரு பக்கம் வேலுமணி மோகன் பாகவத்துக்கு தங்க வேல் பரிசளிக்கிறார். இவர் அதை விட அதிகமாக இவர் போய் இந்த இந்து சமய அறநிலையத்துறையோட இதில் நீங்கள் எப்படி கல்லூரிகளை கட்ட முடியும், கோயில் பணத்தை எடுத்து கல்லூரிகளை எப்படி கட்ட முடியுன்ற வாதம் நான் சொல்லுகிறேன். அது சரி தப்புன்றது ஆர்குமெண்ட் கூட அடுத்த ஸ்டேஜ். இன்னைக்கு அது உங்களுக்கு ஓட்டை கொண்டு வராது, மாறா சிதைக்க தான் போது எதுக்கு இதை கையில் எடுக்கிறாரு? ஓகே திரு சுமந்த், திராவிடம் ஆரியம், திராவிடம் இந்துத்துவம் அப்படின்னு களத்தை கட்டமைச்சிட்டு இருக்கு திமுக. பாஜக எதிர்ப்பு, மதச்சார்பின்மை அப்படின்ற புள்ளியில நாங்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கோம் அப்படின்னு பேச தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற ஒரே காரணத்தினாலேயே திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக சார்பு நிலை கருத்துக்களை இல்ல இந்துத்துவ சார்பு நிலை கருத்துக்களை வெளியிடுறது அப்படிங்கிறது என்ன பயனை கொடுத்துற போது அவருக்கு? முதல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன கருத்து சரியா தவறா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் அதனுடைய நோக்கம் என்ன, அவர் ஏன் பேசினார், அவருக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்குமா கிடைக்காதா அடுத்து. அவர் சொன்னது ஃபேக்சுவலி கரெக்ட். சட்டத்துல இந்த கோவில்களுக்கு வழங்கப்படும் காணிக்கைகள் கோவில்களின் சொத்து, அரசின் சொத்து அல்ல. ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது நிறைய பேருக்கு அது தெரியாது. அரசாங்கம் தான் கோவில்களை நிர்வகிக்கிறது என்ற நம்பிக்கை மக்களிடையே, ஏன்னா அதுதான் பிராக்டிகலா நடந்துகிட்டு இருக்கு. அதுவே மெனி கேசஸ் வயலேஷன் ஆஃப் த லா. கோவில்களை, ஆலயங்களை பராமரிப்பு செய்வது, அட்மினிஸ்டர் பண்ண வேண்டியது அந்த ட்ரஸ்டீஸ் ஆஃப் த டெம்பிள், அந்த அறங்காவலர்கள் அங்கு அமைக்கப்பட்டு அந்த குழு தான் அந்த நிர்வாகம் செய்ய வேண்டும். அவர்கள் தான் எடுக்க வேண்டிய முடிவு, இந்த கல்லூரியை கட்டணமா கட்டக்கூடாதா அப்படின்னு. இதில் பல முறை அரசாங்கம் இந்த நடவடிக்கை மேற்கொள்வேன் என்று கேட்டு 6 முறை உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு கொடுத்திருக்காங்க. இப்போ 2 நாளா திரு எடப்பாடி பேசிய பிறகு ஒரு இது போடுறாங்க, கோர்ட் அலோஸ் த காலேஜ். என்ன ஆயிருக்கு? நீதிமன்றத்துக்கு போகும்போது 4 கல்லூரிகள் ஏற்கனவே துவங்கும் நிலையில் உள்ளன. அதனால நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, சரி துவங்குற நிலைக்கு நீங்க கட்டிட்டீங்க, கொண்டு வந்துட்டீங்க, இதற்கு தடை விதிக்க வேண்டாம், மேற்கொண்டு எதுவும் செய்யக்கூடாது. சரி, கல்லூரி. அடுத்தது சென்னை நம்ம நேரு பார்க்குக்கு எதிர்க்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. எழும்பூர்ல இருக்கிற சீனிவாச பெருமாள் கோவில் பணத்தை எடுத்து அவங்களுக்கு அந்த சீனிவாச பெருமாள் கோயிலுக்கு ஒரு லேண்ட் இருந்தது. அந்த லேண்ட் மெட்ரோ ரயில் அக்வயர் பண்ணதுனால ஒரு பகுதியில ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னு ஒரு இது பண்ணாரு. அதுவும் மெட்ராஸ் ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு விதிச்சது. சோ இதில் இது ஒரு பேட்டர்ன் ஆகி இருக்கிறது. இதை பற்றி பேசினதுனால ஒரு சரியான விஷயம், அரசியல் ஆதாயம் கொடுக்கவில்லை என்றாலும் அவர் அதை முன்வைக்கிறார் என்றால் அதை அப்ரிஷியேட் பண்ணாம அவருக்கு ஓட்டு போயிரும். எனக்கு புரியலைங்க இது. ஒரு அவர் சொல்லும் விஷயம் சரியா தவறா, சட்டப்படி அவர் சொல்றது, அவர் பொய் சொன்னார்னா அவரை கிழிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் ஒன்று ஓபன் பண்ணாரு. அதனால அவரே 2017 பண்ண விஷயம் அது என்னது? 1981ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்ட ஒரு கல்லூரி, அதுக்கு ஒரு அடிஷனல் பிளாக், அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக் ஓபன் பண்றதுக்கும் நீங்க லைனா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு 4 கல்லூரி 5 கல்லூரி,
நீங்க ஒரு மட்டும் பண்ணுங்க. இல்ல அதுவும் தயவு செய்து அதுவும் அறநிலையத்துறை இல்ல ஒரு நிமிஷம் சார், நிறைய பேர்ட்ட உரையாடணும்ல, மற்ற விருந்தினர்கள்ட்ட உரையாடணும், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. உரையாடலாவே போலாம். இல்ல அதுவும் அறநிலைத்துறை சார்பாக அனுமதி கொடுக்கப்பட்ட கல்லூரி. அந்த சப்ஜெக்ட்ல பாஜக இத வலியுறுத்துறாங்க, இல்ல பாஜக இந்த கருத்தை வலியுறுத்துறாங்க, RSS தலைவர்கள் இதை வலியுறுத்துறாங்க அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரோம். அவங்களுக்கு இந்த நிலைப்பாடு தான். இந்து முன்னணி மாநாட்டுல கூட அது தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அப்போ 5 பேர் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அதிமுக அமைச்சர்கள் அந்த இந்து முன்னணி மாநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்கள்ட்ட நம்ம நேர்காணல் எடுக்கிற போதும் இந்த விவாதங்கள்ல வந்த போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்லாம் எங்களுக்கு தெரியாது, இந்த தீர்மானங்கள்ல அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஒப்புதல் கிடையாதுன்னு அவங்க அதிமுக ஐடிவிங் தரப்புலையும் அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப அந்த நிலைப்பாடோடு அவங்களுக்கு பொருத்தப்பாடு இல்லைன்றத சொன்ன பிறகும் ஏன் இப்போ சமீபத்தில் இந்த 2 நாள் மட்டும் இது மாதிரி அவர் பேசுறாரு? பாஜக சார்பு நிலையா RSS சார்பு நிலையா? ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்ப என்னை போன்றவர்கள் இந்துத்துவா கொள்கையை தீவிரமாக எதிர்ப்பவர்கள் தினமும் ஆங்கில ஊடகங்களில் தினமும் அதை எதிர்த்துதான் நான் வந்து டிபேட் பண்ணிட்டு இருக்கேன் 10 வருஷமா. ஆனால் அதாவது அந்த கட்சியோ அந்த அமைப்போ எது சொன்னாலும் அது தவறு, அது எதிர்க்கப்பட வேண்டும். இது சொல்றது லாஜிக் தானேங்க, சட்டத்தை தானேங்க சொல்றாங்க. சட்டத்தை சொன்னால் கூட அது வந்து பிஜேபி சொல்றதுனால அது வந்து ஏத்துக்கொள்ள கூடாதுங்கிறது என்ன நியாயம் சார்? இன்னைக்கு திமுக எந்த இடத்துக்கு நகர்ந்துருச்சுன்னா, பாஜகவோட வாய்ஸ்ல திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. பாஜக தலைவர்கள் பேசாதத அவங்களே கூட கோவில்களை விட்டு அறநிலையத்துறை வெளியேறணும்னு சொல்றாங்களே தவிர, கோயில் பணத்திலிருந்து கல்லூரிகள்லாம் கட்டக்கூடாதுன்னா அவங்க கூட சொல்லல, பாஜக தலைவர்கள் கூட சொல்ல. பாஜக தலைவர்கள் சொல்லாதத திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறாருங்கிற விமர்சனத்திற்கு வந்த பிறகு இதுல நீங்க முதல்ல தொடக்கத்துல சொன்னீங்கல்ல, நல்லத பேசுறாரு, எலக்டோரல் கெயின் இல்ல எலக்டோரல் கெயின் இருக்குமா இல்லையான்றது எலெக்ஷன் இயர்ல எலெக்ஷன் இயரா இருக்கட்டும். என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவர் சொன்னது சட்டப்படி தவறா சரியா? சட்டப்படி இன்க்ளூடிங் கிளாஸ் 66, அது எல்லாரும் அதை வேற ஒரு செலக்டிவா போட்டு 2 நாளா ஓட்டிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் கிளாஸ் 66 எங்கு ஒரு சாதாரண கல்லூரி நடத்த முடியும் அப்படிங்கிறது எங்க சட்டத்துல கொடுத்திருக்குன்னு சொல்லுங்க. அது கூட இது என்னன்னா, இப்போ சென்னை குளத்தூர்ல கபாலீஸ்வரர் கோயில் இதை வந்து ஃபண்ட்ஸை வச்சு ஒரு கல்லூரி தொடங்கினாங்க, உங்களுக்கு தெரியும். அதுலயும் திருப்பி கோர்ட்டுக்கு போய் ஆக்சுவலா பிரைமரிலி ஃபார் தி ஸ்டடி ஆஃப் ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ், இந்து மதத்தின் தொடர்புடைய விஷயங்களில் பயிற்சி அளிப்பது பிரதானமாக சட்டம். இல்ல நீங்க அவரே இல்ல சார், நம்ம அவர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன விளக்கத்தையும் சேர்த்துக்கணும். அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் சொன்னது வேற, அதை கண்ணும் காதும் வைத்து திரிக்கிறாங்க திமுக தரப்புலங்கிற இடத்துக்கு அவர் விளக்கத்துக்கு அவர் நகர்ந்துட்டார். இதுல அடுத்த இடத்துக்கு வாங்க. இல்ல இதுல இல்ல சார், இல்ல சுமன் சார் ப்ளீஸ் இல்ல டிபேட்ட அடுத்த இடத்துக்கு நகர்த்துறதுக்கும் தலைப்பை ஒட்டி நகர்த்துறதுக்கும் கொஞ்சம் உதவி செய்யுங்க. அடுத்த இடத்துக்கு நகர்த்துங்க. இது சட்டப்படி சரியா தவறாங்கிறத இன்னும் இறுதியா நீதிமன்றம் சொல்லும் போது நம்ம அது குறித்து விவாதிப்போம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு வாங்க. அதை டிஸ்கஷன் நகர்த்துறதுக்கு உதவி பண்ணுங்க. எலெக்ஷன் இயர், பாஜக பேசுறத அவர் பேசுறாரு, ஏற்கனவே இருக்கிற ஓட் பேங்கே அதை டிஸ்டர்ப் பண்ணும், புதிய வாக்கு வங்கியை உருவாக்கணும், அதிமுகவை கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறது எடுபடாதுன்னா திரு மணி சார் குறிப்பிட்டார்ல முதல் சுற்றுல. அதுக்கு வாங்க, அவருக்கு அது லாபம் தருமா தராதா? 2019 இருந்த பாஜக தீண்டத்தகாத ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த நிலைமை மாறி குறைந்தது 2 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அதுக்கு அண்ணாமலை ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், பல்வேறு விஷயங்கள் காரணமாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு வந்து இந்த பாஜக உள்ள வந்துரும் என்ற அந்த ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் தமிழ்நாட்டில் இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஆனால் 2019 இருந்த ஆன்டி பிஜேபி ஓட் பேங்குக்கும் அதை மட்டும் இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா எப்படிங்க ஒரு பிஜேபி அலையன்ஸ் 18% ஓட்டு வாங்கினாங்கல்ல 2024 லோக்சபா எலெக்ஷன்ல, அவங்க எல்லாருமே பிரிடாமினன்ட்டா அதுல மெயின் கட்சியா வந்து பிஜேபி தானே. இதுல நாம பிஜேபி இல்ல, நான் என்ன கேக்குறேன், இல்ல ஒரு நிமிஷம், பாஜக வந்து இல்ல கேள்வி வந்து அது இல்ல, பாஜக வளர்ந்திருக்கா? அவங்க 11% வாக்கு வங்கி வச்சிருக்காங்க.
கூட்டணியாக என்டிஏவாக 18% வச்சிருக்கிறாங்க. இது அவங்க தரப்பு வாதம். இல்ல பல கட்சிகள் தாமரை சின்னத்துல போட்டிட்டாங்க, அதனால அதை வந்து ரியல் ஓட் பேங்கா எடுத்துக்க முடியாதுங்கிறது ஒரு வாதம். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இப்ப எடப்பாடி எடுத்திருக்கிற இந்த டெசிஷன் இருக்குல்ல, அது அவருக்கு உதவி செய்யுமா, அதிமுகவுக்கு உதவி செய்யுமாங்கிறதான கேள்வி. பாஜக வளர்ந்திருக்கா, ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆயிருக்கா இல்லையாங்கிறது அது தனி செக்டார். அது அவருக்கு எலெக்ஷன்ல அவருக்கு அது கை கொடுக்குமா கை கொடுக்காதா? நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் டேமேஜ் செய்யாது. ஏன்னா டேமேஜ் செய்யாது. கை கொடுக்குமாங்கிறது பொறுத்து பார்க்கணும். ஏன்னா ஒரு நிமிஷம், ரெண்டு ஒண்ணு தானே, ரெண்டு ஒண்ணு தானே. இல்ல ரெண்டு ஒண்ணு கிடையாது. ரெண்டு எப்படி ஒண்ணு இல்ல? டேமேஜ் செய்யாதுங்கிறது அப்ப கை கொடுக்கும் தானே அர்த்தம்? இல்ல அது ரெண்டு இல்லையே. எப்படி ஒரே அளவு பாதிப்பே இருக்காது அப்படிங்கறதும் வேற, டேமேஜ் செய்யாது என்பது பாதிப்பு. சார் டேமேஜ் பண்ணுமான்னு தானே சார் நான் உங்ககிட்ட கேள்வியே கேட்டேன். டேமேஜ் பண்ணும், ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஓட் பேங்கே அது டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு திருமணி சொல்றாருன்னு தானே கேள்வி. டேமேஜ் பண்ணாது. அதிமுக தொண்டர்கள் வந்து எல்லோருமே வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் பெரும்பாலான நபர்கள். அதனால அதிமுக தொண்டர்கள் வந்து எல்லாரும் கோவப்பட்டுருவாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது டேமேஜ் நிச்சயமாக ஏற்படுத்தாது. ஓரளவுக்கு கவுண்டர் கன்சாலிடேஷனுக்கு உதவலாம். ஓகே, அதுதான் பாயிண்ட். போலரைசேஷனுக்கு, ஹிந்து ஓட் பேங்க் போலரைசேஷனுக்கு திரு எடப்பாடியோடைய பேச்சுக்கள் உதவலாம். அது கரெக்டா வந்திருக்கு. திரு சுமந்த் வந்து மிக சரியா பாஜக கோணத்துல ரெண்டு கருத்தை சொன்னார். எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்து சரி அப்படிங்கிறது. முதல்ல சொன்ன இடம் சரியான்னு பாருங்க. சட்டமன்றத்தில் அறநிலையத்துறை மானிய கோரிக்கை வருது, அதில் இதை கூட பேசலாம். உயர்கல்வித்துறை வருது, அதில் இதை வந்து பேசலாம். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இந்த விஷயம் சரியா தப்பாங்கிறத விட பேச வேண்டிய இடம் இல்ல தீர்மானமா கூட கொண்டு வரலாம். ஒரு அரசியல் தலைவருக்கு 3 விஷயத்துல டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். சட்டமன்றத்தில் பேசுறது, எலெக்ஷன் கேம்பெயின்ல தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறது. அது வந்து உணர்ச்சி வேகத்துல இவரை எப்படியாவது நான் முதலமைச்சர் ஆக்கியே தீர்வேன்னு அந்த பேச்சு கேட்கிற முடிவு பண்ணணும். இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நான் அடுத்த வேலை பார்க்கணும், ஒரு சில மாதங்களின் வேலையே பணியே வேற வேலை பார்க்கலினாலும் பரவாயில்ல என்று உணர்ச்சி வேகத்துல அவர்களை வந்து கவர்ந்து இழுக்கிறதா மட்டும்தான் தேர்தல் பிரச்சார கூட்டம் இருக்கணும். பொதுக்கூட்டத்தில் பேசுறது வேற மாதிரி இருக்கணும். இவர் சட்டமன்ற, நான் அந்த கருத்து சரியா அதுல எனக்கு உடன்பாடு இருக்கு, நான் அதுக்குள்ள போகல. பேசின இடம் மிக தவறான இடம். அடுத்து சுமந்த் சொல்றது இது அவருக்கு வெற்றியை தருதோ இல்லையோ, டேமேஜ் ஏற்படுத்த அப்படிங்கிறாரு. போலரைஸ் பண்றதுக்கும் உதவுன்றார். யாருக்கு போலரைஸ் பண்றதுக்கு? அதிமுக, பாஜகவுக்கு போலரைஸ் பண்றதுக்கு. இந்துத்துவ சித்தாந்தங்களுக்கு பாஜக இந்த தேர்தல்ல நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாரு? எங்களுக்கு 26 முக்கியமே இல்லைங்க, எங்களுக்கு 29 தான் முக்கியம். அப்ப பாஜகவுக்கு வென்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அவர்களது பிரதான எண்ணம் அல்ல. அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற 8% 10% ஒரு 15% 20% என்று வாக்கு வங்கியை உயர்த்துவது தான் அவர்கள் நோக்கம். இப்ப எனக்கு அதுல ஒண்ணு மட்டும் அதை சேர்த்து நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. இப்போ அதிமுக தனியா நின்னு, பாஜக தனியா நின்னு திரு எடப்பாடியும் பாஜக கருத்தையே சொல்றாருன்னா ஓகே, அப்ப பாஜக தலைவர்கள் சொல்றது சரிதான் போல இருக்கு அப்படின்னா அது வந்து பாஜகவுக்கு கை கொடுத்துரும் அப்படின்னா கூட ஓகே. ரெண்டு பேரும் கூட்டணியா தானே இருக்காங்க. கூட்டணியா அந்த ஓட்டை போலரைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிற போது அது எப்படி பாஜகவுக்கு மட்டும் லாபம் கொடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? கொள்கை வேறு, கூட்டணி வேறு. இதுதான் எடப்பாடி பழனிசாமியை சொன்னது, எல்லா காலகட்டத்திலையும் சொன்னது. இந்த பாஜகவினுடைய கூட்டணி அதிமுக, நானே கூட உங்கள்கிட்ட கூட்டணி அமைஞ்ச போது இல்ல வேற வழி இல்ல, ஒரு 20-30 தொகுதியில 5000-10,000 ஓட்டுல தோக்கக்கூடிய சூழ்நிலை பாஜக வாக்கு பிரிப்பதால ஏற்படலாம். அந்த வாக்கு சிதறல்களை தடுப்பதற்கு இது உதவும். இது சாப்பாட்டுல உப்பு போட்டுக்கிற அளவுக்கு தான் இருக்கணும். இலைபொருள் மறைபொருளாக ஒரு சிறிய அளவுல அவர்களை பயன்படுத்திக் கொள்வதாக மட்டும்தான் இந்த கூட்டணி இருக்குமே ஒழிய அவர்களை முன்னிலைப்படுத்துவதாக, அவர்களது சித்தாந்தத்தை முன்னிலைப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அப்ப இதன் மூலமா எடப்பாடி பழனிசாமி என்ன தவறு இழைத்து விட்டார்னா, தமிழ்நாட்டு நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சித்தாந்த அரசியல் களத்தை அமைத்து விட்டார். இவர் இதான் சொன்ன நேரேட்டிவ் பாலிடிக்ஸ். இவருக்கு அந்த அரசியல் நேரேட்டிவ் செட் பண்ண தெரியல. இவர் என்ன நேரேட்டிவ் செட் பண்றாரு? இந்துத்துவ கொள்கைகளுக்கும் திராவிட கொள்கைகளுக்குமான நேரேட்டிவ் செட் பண்றாரு. நீங்க திமுகவா அண்ணா திமுகவான்னா மக்கள் அண்ணா திமுகவை தேர்ந்தெடுப்பாங்க.
நீங்கள் இந்துத்துவா கொள்கைகளா திராவிட கொள்கைகளானா திராவிட கொள்கைகளை தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப இதன் மூலமாக இந்த அரசாங்கம் செய்த தவறுகள் மறைக்கப்பட்டு இது ஒரு பேசும் பொருளாக. வேற என்ன சார் ஆப்ஷன் இருக்கு? இப்ப பிஜேபியோட கூட்டணி வைக்கிறத தவிர வேற ஆப்ஷன் இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை மூலமா பெண்கள் வாக்குகளை திமுக கொண்டு போயிடுச்சு அப்படின்னு இங்க வர்றவங்க பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க. விசிகா போன்ற கட்சிகள் இல்ல அதிமுகல, அதனால பட்டியல் சமூக வாக்குகள் திமுகவுக்கு போயிடுச்சு அப்படின்னு. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பாஜக கூட்டணியினால வராது அப்படின்னு திரு அன்வராஜா போன்றவர்களே பேசிட்டாங்க. மேஜர் சங்கே அந்த பக்கம் நகருது. பெண்கள் போல விசிகா பட்டியல சமூக வாக்குகள் போது, சிறுபான்மை மக்கள் வாக்குகள் போதுன்னா இருக்கிறத போலரைஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குல்ல. பலமான கூட்டணி அமைத்த காலத்திலேயும் கூட திமுக தோல்வி அடைந்திருக்குது. எல்லா நேரங்களிலேயும் அந்த பலமான கூட்டணிகள் வெற்றி பெற்றதில்லை. அர்த்தமெட்டிக் மட்டுமே தேர்தல் களத்தில் வெற்றி கண்டது இல்லை. இந்த அரசாங்கத்தினுடைய பலகீனங்கள் என்ன? சட்டம் ஒழுங்கு, அடுத்து போதைப் பொருள்கள் நடமாற்றம். டாஸ்மாக் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கடைகள் இருந்தது. இன்னைக்கு கிராமத்துல பெட்டி கடை வரைக்கும் வந்துருச்சு. நிறைய பார் லைசன்ஸ் எக்கச்சக்கமா கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த போதைப் பொருள் புழக்கம், லஞ்சம்ங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல இருந்தது. அதை விட இன்றைக்கு 3 மடங்காக இருக்கிறது. அப்ப இது மாதிரி இந்த அரசாங்கத்தினுடைய தவறுகளை பட்டியலிட்டு இவர் தன் காலத்துல செய்த விஷயங்களை கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி அது அதிமுக தொண்டர்களுக்காக, அதிமுக வாக்காளர்களுக்காக, பாரம்பரியமா இருக்கிறவங்களுக்காக இவருடைய நோக்கம் நியூ செக்டார் ஓட் பேங்க்ல ஒரு புதிய வாக்கு வங்கி, ஒரு புது சங்க உருவாக்கணும்னு பாக்குறாருல சார். அதிமுக களத்திலேயே இல்லைங்க. நீங்க இந்த சித்தாந்த அரசியல் கொண்டு வந்த உடனே என்ன ஆகுது? திராவிடமா இந்துத்துவான்னா இதனால பலனடைகிறது பாஜக, இதனால பலனடைகிறது திமுக. திமுகவும் தப்பு, பாஜகவும் தப்புங்கிற விஜய் இப்படி போகுதே ஒழிய அதிமுக தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை அப்படியே இழக்குது. இவர் அதிமுக பொதுச் செயலாளரா வேற யாருக்கு பொதுச் செயலாளர்? நான் அறிந்தவரை இவர் கடைசி நிமிடத்துல இந்த கூட்டணியை வச்சு ஓடிடுவார், அதாவது விலகி சென்று விடுவார்னு ஒரு சந்தேகம் பாஜக விடத்துல இருக்குது. அதனால ரொம்ப மோர் லாயலா இருக்கிறதுக்கு ப்ரூவ் பண்றாரு. ரெண்டாவது, ஏதாவது ஒரு சூழ்நிலையில அமித்ஷா இப்ப பீகார்ல அந்த வாக்காளர் பட்டியல் எல்லாம் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒன்று செய்து அமித்ஷா எப்படியாவது இவரை முதலமைச்சரா உட்கார வைத்து விட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதைத்தான் காட்டுதே ஒழிய அதிமுகங்கிற கட்சியையோ இல்ல இந்த தமிழ்நாட்டு மக்களையோ நம்பி அவர்களிடத்துல வாக்கு கேட்டு இவர் இந்த பிரச்சாரத்தை பயணிக்கிறதே எனக்கு தெரியல. திரு ராம்கி, இந்துத்துவ சார்பு நிலையில இல்ல பாஜக பேசக்கூடிய அந்த மொழிகள் வார்த்தைகளை பயன்படுத்தி மூலமா திரு எடப்பாடி பேசுறது மூலமா 2 தரப்பு பயன்பெற போறார்கள். ஒன்று திமுக, இன்னொன்று பாஜக. இவருக்கு என்ன லாபம்? அதிமுகவா இவருக்கு என்ன லாபம்? இன்று அளவில் மனிஷா சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த பிரச்சனையை ஏன் எடுத்தார் அப்படிங்கிறதுல அதில் பின்னாடி ஒரு அரசியல் கணக்குகள் இருக்கலாம். ஆனால் அந்த அறநிலையத்துறையே கோயிலை விட்டு வெளியேறுன்னு மாதிரியான ஒரு கோஷம் இருக்குல்ல, அது ஜக்கி ஜவாஸ் கூட சொன்னார், கோயில் அடிமை ரத்துலாம் சொன்னாங்கல்ல. ஸோ அந்த புள்ளியை நோக்கி இன்னும் இது வரைக்கும் அவர் நகரலை. இப்போதைக்கு நகரலை. ஆனால் எப்போதும் நகர மாட்டாங்க. நமக்கு ஏன்னா ஒரு அதிகாரத்தில் உள்ள அதிமுக போன்ற அதிகாரத்தில் உள்ளவர்கள் அறநிலையத்துறையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு களத்தில் ஒரு பெரிய அதிக பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அது அங்கே அது அந்த இடத்துல கோயில் வசமே ஒப்படைத்தால் அது களத்தில் பெரிய பிரச்சனைகள் வரும். அந்த கான்ஃப்ளிக்டை நீங்கள் எதிர்கொள்ள முடியாது எந்த கட்சியாலும். எதிர்கட்சியாக இருந்தபோது கூட முடியாது. ஆனால் அது ஒரு அரசியல் கலந்த அறங்காவலர் குழு அமைப்பதிலே நிறைய அரசியல் இருக்குது, யாரெல்லாம் நாமினேட் பண்ணுறதுன்னு. அதனால் அந்த இடத்தில் அரசியலை தாக்குப்பிடிக்க முடியாதுங்கிறதுனால ஒட்டுமொத்தமாக அறநிலையத்திலே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுலேருந்து வர வருமானம் நிதியெல்லாம் இருக்கிறதுனால ஒரு டிப்பிக்கல் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி எப்படி யோசிக்கணும் அதை விட்டு கொடுக்காது. ஸோ அதனால் அந்த புள்ளியை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்பே இல்லை. பட் ஒரு தின் லைன் இருக்குது. ஒரு சாஃப்ட் இந்துத்துவான்லாம் சொன்னா கூட அது காங்கிரஸ், ஆம் ஆத்மி போன்றவர்களை கையெடுத்த விஷயம் தான். என்ன பயன் கொடுத்துச்சு? மம்தாவுக்கு என்ன ஜெய்காலி சொல்லும்போது என்ன பெரிய அளவுல பயன் கொடுத்துச்சு? ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் ரூபா நோட்ல லட்சுமி படம் போடணும்னு சொன்னாரு, என்ன பயன் கொடுத்துச்சு? ராகுல் காந்தி கோவிலா போனாரு, என்ன பயன் கொடுத்துச்சு? இறுதியா நம்ம நிறைய விவாதங்கள்ல பேசிருக்கோம், நீங்களே வந்திருக்கீங்க. பாஜகவுக்கே இந்துத்துவ சித்தாந்தம் பெருமளவு கை கொடுக்கல. அயோத்தியில் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதியிலேயே அவங்க பின்னடைவை சந்தித்தார்கள்னு இப்ப 2 நாள் முன்னாடி திரு சீமான் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. ராமரே பாஜகவுக்கு கை கொடுக்கலன்னு. அவங்களே டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை நோக்கி பாஜக நகருங்கிற போது இவர் எடப்பாடி கையில் எடுக்கிறது லாபம் கொடுக்கல. அது நீங்க
கம்ப்ளீட்டா இந்துத்துவா உள்ள போறீங்க. நான் ஒரு தின் லைனை தான் சொல்றேன். ஒரு மக்கள் மனசு சாதாரணமா அது சாமி காசுப்பா, அதை தொடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா, அவன் ரொம்ப பக்தனோ இது கிடையாது, ரொம்ப லைட்டா பாக்குறவன் தான். ஆக்சுவலா சாமி இப்ப கோயிலோட குண்டியல் காசு அது வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற சாதாரண சாமானியனோட மனசு. பள்ளி தானே கட்டுறாங்க, கல்லூரி தானே கட்டுறாங்க, பிள்ளைங்களை படிக்க தானே வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா மக்கள்? அதுல ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிச்சு நம்ம நேரா பழனிக்கு போறோம், போய் ஒரு மொட்டை போட்டுட்டு முருகனை பார்த்து வரோம்னு வச்சுங்களேன், நாளைக்கு திரும்ப நேர்பட பேசிக்க நம்மளால வர முடியுமா? நீங்க மட்டும் போடுறீங்க. என்ன எது சொல்றேன், நாளைக்கு நம்ம வழிபாடு மட்டும் நாளைக்கு நம்மளால நேர்பட பேசிக்க வர முடியாது, ஒரு கேரண்டி கிடையாது. நம்ம போறோம், போய் தரிசனம் நாளைக்கு பண்ண முடியுங்கிற கேரண்டி கிடையாது. இவன் இங்க இருந்து 8 hours டிராவல் அப்படின்னு போனா கூட நம்ம தங்குமிடம்ல இருந்து ஆரம்பிச்சு 4 மணி நேரம் கியூல வெயிட் பண்ணி மதுரைக்கு ஃபிளைட் இல்ல நீ 8 மணி நேரம் கார் பைக் ஆன் ரோடே போனா கூட நீங்க அங்க போய் ஒரு 4 hours தங்குறதுக்கான வசதிகள்ல ஒரு கேரண்டி கிடையாது. நாளைக்கு நிச்சயமா நாளைக்கு ஈவினிங் திரும்ப வந்துட முடியுமா சொல்ல முடியாது. அங்க அந்த அளவுக்கு தரிசனத்துக்காக வெயிட் பண்ண. அதனால இந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சாமானியன் கவனிப்பான். நான் போறேன் பழனிக்கோ திருவண்ணாமலைக்கோ எங்கேயோ போறேன், இன்னைக்கு நான் கிளம்புனா போய் பார்த்துட்டு வரணும்ட்டு. அப்ப மக்கள் நினைப்பாங்க, எங்கேயோ கட்டுறீங்க நீங்க காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க, காலேஜ் கட்டுறீங்க, ஏன்பா ஒரு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு கியூ சிஸ்டத்தை சரி பண்ணலையே அப்படிங்கிற மனசு இருக்குல்ல, அந்த இடம் அந்த இடத்தை அவர் பயன்படுத்திக் கொள்வார் நினைக்கிறேன். இல்ல சார், வழிபாட்டு தலங்களுக்கு போகும்போது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பக்தி உணர்வு இருக்குல்ல, அது மாதிரி அறநிலையத்துறை சார்பாக கட்டப்படக்கூடிய பள்ளி கல்லூரி நிறுவனங்கள்ல தங்கள் குழந்தைகள் படிக்கிறதையும் மக்கள் அதே உணர்வோட தானே பார்ப்பாங்க. ரெண்டையும் பிரிச்சு பார்க்க நீங்க வேறு ஒரு அனாவசியமான ஒரு செலவு அந்த அரசாங்கங்கள் செய்யறாங்கன்னா மக்கள் நீங்க சொல்ற மாதிரி அதிருப்தி அடைவாங்க. தங்கும் விடுதி இல்ல, போக்குவரத்து சிக்கல் இருக்கு, போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு வீச்சு இல்லை, இந்த மாதிரியான நெருக்கடிகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் புரிந்து கொள்ள முடியுது. ஆனா கல்லூரி பள்ளின்னு வரும்போது மக்கள் இங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாநிலம்ங்கிறதுனால அது எந்த காசா இருந்தாலும் சரி, சாமி காசா இருந்தாலும் சரி, பிச்சை புகனும் கற்கை நின்றேன்னு பேசக்கூடிய மாநிலம் தானே. மக்கள் அப்படி அதிருப்தி அடைஞ்சிட மாட்டாங்க இருக்கு. ஆனாலும் இன்னொரு தெரியாம எம்ஜிஆர் கட்டியிருப்பார், தெரியாம கல்லூரிகள் எல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க அவர் எழுப்புற கேள்வி இருக்குல்ல, இப்ப நம்ம அரசியலுக்கு வரும் 2 கேள்வி அவர் எழுப்புறது மூலமா ஒரு திமுக நெருக்கடி கொடுக்குறாரு. என்னன்னா, நீங்க கோயில் நிதி எடுத்துதான் நீங்க கல்லூரி கட்டுற அளவுக்கா உயர்கல்வித்துறை நிலைமை இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. சோ அதுக்கான பிளைனான ஆன்சர் என்னன்னா, ஏற்கனவே தமிழக அரசு நிதி நெருக்கடியில் தத்தளித்து கொண்டிருக்கிறது, அதனால இதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையா நேர்மையா நீங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போறோம். இது பாஜக பேசும்போது வேற லாங்குவேஜ்ல இருக்கும் சார், பாஜக அதை பேசுறதுனால வேற மாதிரி இருக்கும். இதை இபிஎஸ் பேசுறாருல, ஏற்கனவே பாஜக எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு அப்படின்னு ஒரு திரு கேசிபி சொன்ன மாதிரி ஒரு சித்தாந்த எதிர்ப்புல இந்த அரசியல் பண்ணக்கூடிய களமாக மாறிடுச்சு. 2017 இருந்தே பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்புல தான் இங்க அரசியல் நடக்குது. அப்ப அதோட கூட்டணியில் இருக்கிற போது பாஜகவை எதிர்க்க முடியாத நிலை தான் திரு எடப்பாடி பழனிசாமி. நிச்சயமா அவருக்கு சார்பு நிலையில பேசாம தவிர்க்கிறது அவருக்கு பலன் தருமா? இல்ல நிச்சயமா பேசுறது டேமேஜ் ஆகும்னு திரு மணி சார் நிச்சயமா டேமேஜ் ஆகும். நான் சொல்ல இது ஒரு ரிஸ்க் கால்குலேஷன் இருக்கு. அதே நேரத்தில் நெருக்கடியை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாங்க திமுகவுக்கு, இந்த மாதிரி நீங்க உயர்கல்வித்துறை நிதியா செலவு பண்ண முடியாத நிலைமையில தமிழ்நாட்டு அரசு நிதி நெருக்கடி இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்ல. அதாவது நீங்க பல விஷயங்களை இல்ல ராம்கி சார் சொல்றது ஒரு முக்கியமான பாயிண்ட், திமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்கிறாரு இதன் மூலமாக அப்படின்னு அது முக்கியமான புள்ளி தான். அவர் ராம்கி சொல்றதுல ஒரு நுட்பமான பாயிண்ட் இருக்கு, நான் அதை மறுதளிக்க விரும்பல. அதாவது இப்ப இவர் பேசுற பேச்சுக்கள் விதைகள், இது 26ல இவங்களுக்கு பலன் அளிக்காம போலாம். பட் இந்த லாங் ரன்ல போத் டிஎம்கே ஏடிஎம்கே வீக்கனிங், டிஎம்கே கண்டிப்பா அவங்களும் ஒரு கட்டத்துல வீக்கன் ஆவாங்க. அப்ப இந்த ஹிந்துத்துவ சித்தாந்தம் பிஜேபி வளருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கேசிபி சொல்ற மாதிரி பாஜகவுக்கு லாபம், பாஜகவுக்கு லாபம், உங்களுக்கு எடப்பாடிக்கு என்ன லாபம்? அதைத்தான் கேசிபி ரொம்ப அழகா ஒரு பாயிண்ட் சொன்னாரு, எங்க பேசுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். வெரி குட் பாயிண்ட். என்னன்னா, ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், 10 வருஷம் மந்திரியா இருந்திருக்காரு, பல ஆண்டுகள் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. இது சச் சென்சிட்டிவ் இஷ்யூ. இது அசம்பிளி உள்ள நீங்க கிளப்புனீங்களா? 21ல ஸ்டாலின் அவர்கள் அவர் தொகுதியில் இந்த பிரச்சனை வரும், இது ஒரு பெரிய இஷ்யூ. மதுரை முருகன் மாநாட்டில் போட்ட தீர்மானங்களை நாங்க ஏத்துக்கலன்னு சொன்னாங்க. இல்ல அவர் கேசிபியோட அந்த பாயிண்ட் ரொம்ப வேலிட் பாயிண்ட். யார் பேசுறா, யாரும் தெருல போறோம் பேசல. ஃபியூச்சர் சீஃப் மினிஸ்டர், பொட்டன்ஷியல் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், ஃபார்மர் சிஎம், இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. இதுல உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும், தப்பு இல்ல. நீங்க கலப்பை சாரத்துக்கு உதவி செய்யும்னு திரு சுமந்த் சொன்னதும் ஓரளவுக்கு உதவலாம். நான் அதை ராம்கியும் சுமந்தும் சொன்னல, எனக்கு நான் ஒரு பாயிண்ட்ல உடன்படுறேன். அது போலரைஸா உதவலாம் லாங் ரன்ல. பட் 26ல இது ஏடிஎம்கேக்கு நெகட்டிவா தான். அது கூட்டணியா போலரைஸ் பண்ணாலும்
திருப்பி ஏடிஎம்கே கிட்டே இருக்குமா இல்ல அது பிஜேபி நகர்ந்து அது பிஜேபி நோக்கி தான் போகும். சாஃப்ட் இந்துத்துவாவை வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரிஜினல் இருக்கும்போது டூப்ளிகேட் ஏன் நம்புவாங்க அவங்களுக்கு வந்து. அதனால அந்த இவங்களுக்கு எந்த விதத்திலுமே இல்லைங்க. நான் என்ன சொல்றேங்க, லெட் அஸ் பி பிராக்டிக்கல். வாக்கு வங்கியை பத்தி பேசாம, எலக்ட்ரல் கெயின்ஸை பத்தி பேசாம இந்த இஷ்யூவை பேச முடியாது. ஏன்னா என்ன 8 மாசத்துல எலெக்ஷன் இல்ல அவர் தொடங்கி இருக்கிறதே எலெக்ஷன் பிரச்சாரமாக தான் அவர் போறாரு. அதனால தான் அவர் பேசுறாரு. ஒதுக்கிட்டு பேச முடியாது. அதை ஒதுக்கி வச்சிட்டு பேச முடியாது. 30 ஆண்டுகள் தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி, இதோட ரெப்பர்கஷன்ஸ் தெரியாம எடப்பாடி பேசல. இதால உங்களுக்கு பலன் இல்லைன்னு போது எதுக்கு பேசுறீங்க? ராம்கி சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்ட். இது போலரைஸ் பண்ண உதவலாம். என்ன பொறுத்தவரை 26ல இல்ல, அதுக்கு பிறகு கண்டிப்பா என்ன வேணா நடக்கலாம். அது பாஜகவுக்கு தான், அவங்களுக்கு தான். ஏடிஎம்கே எதுவுமே கிடையாது. சரி, சுருக்கமான இடைவேளை. ராம்கி சொல்லு வர ராம்கி சொன்னாரு சாமி காசு தொடக்கூடாதுன்னு வரும்னு. ஆனா ஓட்டு போடும்போது இது எங்க கட்சி, அது ஜெயிக்கணும்னு தான் ஓட்டு போடுவாங்க. காசுக்கு பார்ப்பாங்க. போலி சாமியார்களை நம்ப மாட்டாங்க. திராவிட சித்தாந்தமே என்னன்னா கடவுள் இல்லை என்பதல்ல, கடவுள் பெயரால் களவாணித்தனம் பண்றத நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. போலி சாமியார்களை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. மூட நம்பிக்கைகளை நாம ஏற்றுக்கொள்ள கூடாது. இது பராசக்தி படத்துல கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாக ஆகக்கூடாது. எம்ஜிஆர் பல படங்கள்ல வந்ததிலிருந்து, கலைஞரது அந்த வசனத்திலிருந்து வந்ததிலிருந்து அந்த திராவிட கொள்கைகளை கடவுள் வேண்டாம் என்பதோ, கோவிலுக்கு எதிரானதோ, கடவுளுக்கு எதிரானதோ அல்ல, கடவுள் பெயரால் நடக்கிற இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானது. சாமி காசை தொடக்கூடாதுன்னு சொல்லுவான், ஆனா சாமியாருக்கு ஓட்டு போட மாட்டோம். ஒன்று. ரெண்டாவது, ஜெயலலிதா அம்மா காலத்திலேயே அந்த சாஃப்ட் இந்துத்துவ ஸ்டாண்ட் எடுத்தாங்க. கிராம தேவதைகளுக்கு ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க, பின்வாங்கிட்டாங்க. தோல்வி அடைஞ்சது அதிமுக. அவங்க அதையும் திரும்ப பெற்றாங்க. மதமாற்ற தடை சட்டத்தை திரும்ப பெற்றாங்க. சார் நான் வரேன் சார், இடைவேளைக்கு பிறகு நான் வரேன். ஒரு சென்டென்ஸ். இது எடப்பாடி அவர்கள் சொல்லாத விஷயம். மக்கள் மனதில் நிச்சயமா ஒரு கேள்வி இருக்கு. அதாவது கோவில்களை சொத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு கல்லூரி கட்டலாம், இதே மாதிரி முடிவு அரசாங்கம் தன்னிச்சையாக வேறு எந்த மதத்தினுடைய சொத்தையும் கை வைத்து கட்ட முடியுமா? முடியாது. அந்த பாயிண்ட் மக்கள் சிந்திப்பாங்க. இல்ல அவங்க மதராச பள்ளிகள் நடத்துறாங்க, அவங்க நிர்வாகம் அவங்க நடத்துறது. இருங்க ஒரு நிமிஷம், இடைவேளைக்கு பிறகு வரேன். இல்ல சார், இடைவேளைக்கு திருப்பி சொல்லுங்க. நீங்க you tried something fast. இல்ல சார், அவங்க இல்ல சார், இந்து சமய அறநிலையத்துறை அவங்க கம்யூனிட்டி. இங்கேயும் கோவில்கள் கல்லூரிகள் திறக்க கூடாது. அரசாங்க தரப்புல அது அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க. அரசாங்கம் வேறு யாருடைய பணத்தையோ வைத்துக் கொண்டு செய்ய முடியாதுங்கிறது தான் பாயிண்டே தவிர இல்ல இந்து சமய அறநிலையத்துறை என்று யாருமே கூறவில்லை. இல்ல சார், இந்து சமய அறநிலையத்துறைக்கு அந்த காசு சொந்தம் கிடையாது சார். இல்ல இத்தனை ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கிறது தானே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை ஆண்டுகளா பக்தவச்சலம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கத இப்ப ஏன் அவர் விமர்சிக்கிறாருங்கிறதான கேள்வி. சொல்லக்கூடாது. அந்த மாதிரி திருப்பியும் திசை திருப்பறதுக்கு தான் இது முயற்சி. 1963 1964 சுத்தமா தமிழ்நாட்டிலேயே கல்லூரி நீங்க விவாதத்தை அதுக்குள்ளே நிறுத்த பாக்குறீங்க. நம்ம கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசுவோம். இடைவேளைக்கு பிறகு நான் வரேன். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசுவோம். திரு ராம்கி, இப்ப அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால அவர் இந்த மாதிரியான கருத்துக்களை திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிடுறாருன்னா, இந்த வாக்குகள் இருக்கு இல்லையா, திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறத அவர் முழுமையாக அறுவடை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல வேறு தரப்பு யாராவது லாபம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? திரு விஜய் உள்ளிட்டவர்கள், திரு சீமான் உள்ளிட்டவர்கள் அவங்க பாஜகவை எதிர்ப்பாங்க. இந்த அறுவடை பண்ணுவதெல்லாம் வந்து டூ ஏர்லி டு சே. இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு கவனத்தை திருப்பணும். அதுதான் அந்த சுற்றுப்பயணத்தோட முதல் நோக்கம். ஏன்னா 2 வாரம் முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே அரசை எதிர்த்து தானே பேசணும்னு கேக்குறாங்க. ஆமா, அது விமர்சிச்சு தானே பேசணும் அப்படின்னு. அது மறைமுகமா நெருக்கடி கொடுக்குறாரு. அதாவது நிறைய இந்த திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட், மணிஷா சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள்ல எதெல்லாம் பாஜகவுக்கும் ஏற்புடையதா இருக்கு அதை எடுத்துக்கிறார், கொஞ்சம் ப்ரையாரிட்டி பண்ணிட்டு அதை கையில் எடுத்துக்கிறார். இது சொல்றது மூலமாக திமுகவுக்கு மறைமுகமான ஒரு நெருக்கடி. ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து நீதி கட்சியோட நீச்சி, நாங்கள் 2000 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட வந்த கல்வியை தருவதற்காக தான் கோயில் நீதியிலேருந்து எடுத்து இப்படி நேரடியாக திமுக சொல்ல முடியாது. நாங்கள் பெரியார் அப்படிலாம் சொல்ல முடியாது. சொன்னா அது வேறு விதமான விவாதத்துக்கு போமா. அந்த மாதிரியான மறைமுகமான நெருக்கடி கொடுக்குறாரோ அப்படிங்கிற எடுத்துக்கிறார். ரெண்டாவது, கர்நாடகாவில் செய்த மாதிரி கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு தானே சொன்னாரு. பாஜகவுடைய கொள்கைகளோடு எங்களுக்கு முழுவதுமாக உடன்பாடு இல்லைன்னு. அப்ப அவர் திராவிட கொள்கைகளையே அவர் பேசினாலே அவருக்கு போதுமானதானே? அது அந்த போலரைசேஷன் நடந்துராதா? இல்ல, இந்த 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 டிவியேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இது முழுக்க இவருடைய பெரியார் வழி அண்ணா வழி வந்தவர் தான். அதுல உள்ள ஒரு டிவியேஷன்ஸ் அதே சமயத்துல இந்த பக்கத்துல நின்று பேசுறது. அதுக்கு அவர் கர்நாடகா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என்னன்னா, கர்நாடகா மாநிலத்தில் வந்து
கோயில் நிதி 10% வந்து அரசுக்கு செலுத்தணுங்கிற மாதிரி சட்டத்தை போட்டாங்க. அது இல்ல பெரிய நம்ம அது மட்டும் பேசல. நம்ம நேத்து அவர் இந்த பிரச்சாரத்துல பேசுனது மட்டும் இல்ல, இந்து முன்னணி மாநாட்டுல கலந்துகிட்டது, அப்புறம் மோகன் பகவத்தோட திரு எஸ்பி வேலுமணி காட்டின நெருக்கம், ஏற்கனவே திரு தளவாய் சுந்தரம் RSS நிகழ்ச்சியில பங்கேற்று நீக்கப்பட்டு பிறகு அவர் சேர்க்கப்பட்டது, தொடர்ச்சியா பாஜக சார்பு நிலை சார்ந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் தான் நம்ம சேர்த்து பேசலாம். ஆனா அது லாங் ரன்ல ஏடிஎம்கேக்கு எந்த கெயினும் கொடுக்காதது பாஜகவுக்கு தான் பயன் கொடுக்கணும். இவருக்கு என்ன அரசியல் எதிர்காலத்துல? இல்ல இது திமுக வந்து பதில் எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சிச்சு இல்ல, அதுதான் உங்களுக்கு பெரிய சக்சஸ். எப்போதும் பேசாத 2-3 அமைச்சர் சேகர் பாபு மட்டும் இல்ல, சிவசங்கர்ல இருந்து முதல்வரே வந்து பேசியிருக்காரு. சோ அதனால இது ஒரு பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் வெற்றியா தான் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த விஷயத்தை மையப்படுத்தி மூலமாக திமுக கொடுத்த நெருக்கடி, மறைமுகமான நெருக்கடி தான். இன்னும் அசோசியேட் பண்றாங்களே அவங்க, பாஜகவோடயே இணைஞ்சிட்டாங்க, பாஜக மாதிரியே மாறிட்டாங்கன்னு அசோசியேட் பண்ணும்போது அவருக்கு அதுவும் அசோசியேட் பண்ணும்போது சில வீக்னஸ், ஒரு பலவீனம் தான் இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்காக வேற விஷயங்கள் பேசுவாரு. இந்த மாதம் இறுதி வரைக்கும் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கணும். அதை கூர்மையா கவனிக்க வைத்து திமுகவுக்கு நெருக்கடின்னு சொல்றாருல, அத வந்து எப்படி திமுக எதிர்கொள்ளும்? அப்போ அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன மீன் பண்றாரு, கோவில் பணம் கோவிலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், மற்றது எதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு இதான் அவர் சொல்ல வர்றாரு. ஜெயலலிதா அம்மா காலத்துல அன்னதானம் போட்டாங்கல்ல, அது எதுல வரும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது அன்னதானம்ங்கிறது வேற இல்லையே, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையே. அப்ப அன்னதானம், கல்வி இதெல்லாம் ஒரு கேட்டகரி தான் வரும். திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு அதாவது மக்களை நேரடியா பாதிக்கிற விஷயங்களாக இருக்கணும். இந்த கோயில்னால கல்லூரி கட்டுறதுனால அது சரியா தவறாங்கிறத விடுங்க. அது மட்டும் இல்ல சார், ஒட்டுமொத்தமா ஒரு இந்துக்களுடைய ஓட் பேங்குக்காக ஒரு முருகன் மாநாட்டுல பங்கேற்கிறதுல தொடங்கி முருக பக்தர்களாக நாங்க பங்கு பெற்றோம். நாங்க RSS சார்ந்த நிகழ்வுகள்ல திரு எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் பங்கேற்கிறதெல்லாம் ஒரு இந்துக்கள் மத்தியில ஒரு நன்மதிப்பையோ நம்பிக்கையோ கூட்டணும் இல்லையா அதிமுகவுக்கு? இதெல்லாம் தேர்தல் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும், தேர்தல் பொதுக்கூட்டத்தில் 2 தான் இருக்கிற ஆட்சியை எப்படியாவது தூக்கி வீசணும், என்னால அது தாங்க முடியல, ஒண்ணு அந்த முடிவு இல்ல இப்ப இவர் தான் இப்ப ஆளணும் அப்படிங்கிற செலக்ஷன், இந்த 2 தான். அப்ப அதை நோக்கி இந்த பேச்சு வந்து நகர்த்துதா, அதிமுக தாங்க ஆளணும், திமுக சரியில்லைன்னு. திமுகவுக்கு நீங்க கேட்ட மாதிரி நெருக்கடி கொடுக்கிறதுக்கு அதிகபட்ச பிரச்சனை பேசுறாருல, ரெண்டும் பிரச்சனைகளையும் அவர் பேசதான் செய்யறாரு, ரெண்டையும் பேரலா அவர் பண்றாரு. சட்டம் ஒழுங்கு, இப்ப அந்த அஜித் குமார் விஷயத்துல இன்னும் அதிகமாக இப்ப நீங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண்மணியோட நீங்க புதிய தலைமுறை சேனல்ல இன்டர்வியூ எடுக்கிறீங்க, காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் அவங்கள விசாரிக்கல, இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து விசாரிக்கல. அப்ப இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கிறதுக்கு இஷ்யூஸ் பேசணும், நிறைய இருக்குது. அதாவது சாதாரண இப்ப தமிழ்நாடு பட்ஜெட்ல அதிக கடன் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. ஆனா என்ன மக்கள் என்ன நினைப்பாங்க, நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவனா, எனக்கு EMI 2 வீலருக்கு நான் கட்ட முடியுமா, எனக்கு ஹவுசிங் லோன் கட்ட முடியுமா, தன்னுடைய பிரச்சனைகளை வச்சு தான் வாக்களிப்பாங்களே ஒழிய மிச்சம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பட்ஜெட்டுக்கு என்ன, இதெல்லாம் சட்டமன்றத்தில் பேச வேண்டியது. இவருக்கு நேரேஷன் செட் பண்ண தெரியல. அரசியல் தலைவருக்கு ஒன்னா அவரை பார்க்கிறதுக்கு கூட்டம் என்ன நரேட்டிவ், திமுக எதிர்ப்பு, திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும்ங்கறதான நரேட்டிவ். திமுகவை எதிர்த்து நீங்க பாஜகவை நீங்க உயர்த்தி பிடிக்கிறீங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறதுக்கு நீங்க ஓட்டு கேட்கறீங்களா? கூட்டணியை விட்டு கொடுக்க முடியாது. அந்த நேரேட்டிவ்ங்கிறது அன்னைக்கே நான் சொன்னேன், அதாவது திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எல்லாரும் வாங்கங்கிறது இல்ல, அதிமுக ஆள வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லோரும் அணிதிரளுங்க என்பதாகத்தான நம்ம கோரிக்கை இருக்கணும். ஒரு அரசியல் தலைவருக்கு ஒன்ன பார்க்கிறதுக்கு கூட்டம் சேரணும், இல்ல ஒரு பேச்சு கேட்கிற கூட்டம் சேரணும், இல்ல குறைஞ்சபட்சம் அவர் சொல்ற கருத்துக்களை கேட்கறதுக்காவது கூட்டம் சேரணும். எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கருத்துக்கள் மட்டும்தான் வாய்ப்பு. யாராவது எழுதி கொடுத்தா அது சரியா ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அதை பார்த்துட்டு அவர் பேசணும். ஓகே திரு சுமந்த், இஷ்யூஸ் பேஸ்டா அவருடைய பிரச்சார பயண திட்டத்தை வகுத்தா இங்க ஆட்சியில இருக்கிற அதிருப்திகளை வந்து முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னாதான் வாக்குகளாக அது மாறும் அப்படின்னு சொல்றேன். எமோஷனல் அப்பீல் அப்படிங்கிறது, இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், மோடி அவர்கள் தொடர்ந்து 3 தேர்தல்ல ஜெயிச்சிருக்காரு. மக்கள் பிரச்சனைகளை வந்து பேசி எவ்வளவு நாள் ஆகுது? அவருடைய ட்ராக் ரெக்கார்டை கொண்டு போய் மக்கள் முன் வைத்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கிறாரா? இல்ல அவங்க நகர்ந்துட்டாங்க தானே சார், அவங்க தான் நகர்ந்துட்டாங்க. நீங்க ஃப்ரீபீஸ் இலவசங்கள் கொடுக்கிற போது மிக கடுமையாக எதிர்க்கட்சிகளை விமர்சனம் பண்றாங்க, பாஜக விமர்சனம் பண்ணாங்க, நாடாளுமன்ற இல்ல ஒரு நிமிஷம் நான்
சொல்றதே கொஞ்சம் ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் பேசணும்னா பேசுறது வந்து நேயர்களுக்கே கேட்காது. நீங்க ஒரு சென்டென்ஸ் மேல என்ன பேச விட மாட்டீங்க. இல்ல நான் நீங்க சொல்றதுக்கு தான் சொல்றேன். நீங்க தொடர்ச்சியா எத்தனை நிமிஷம் நீங்க பேசிட்டு குறுக்கிட்டாலுமே உங்களுக்கு நீங்க வருத்தப்படுறீங்க. அப்படி வருத்தப்பட வேண்டியது இல்ல. ஒரு உரையாடல் தன்மையில விவாதத்தை அமைச்சுக்கலாம். ஃப்ரீபீஸை நோக்கி நகர்ந்தாங்க பாஜக, மானியங்கள் இலவச திட்டங்களை நோக்கி நகர்ந்தாங்க, டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை நோக்கி நகர்ந்தாங்க. இது வந்து தேர்தலுக்கு செய்யும் பிரச்சாரத்தை பற்றி பிரதமர் என்ன சொன்னாரு? எப்படியாவது உங்களுடைய தாலியை எடுத்துட்டு போயிருவாங்க, அவங்களுக்கு போட்டீங்கன்னா பெண்களுடைய தாலியை பறிச்சுட்டு போயிருவாங்க சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அப்போ பாஜக வந்து அகில இந்திய அளவுல 17 மாநிலத்துல தங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை வச்சுதான் வந்து வெற்றி பெறாங்கன்னு ஒத்துக்கிறாரா? திரு கேசிபி ஒத்துக்கிறாரா? அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் வெற்றி தேடி கொடுத்திருக்கா? இல்ல சார், கேள்வி இல்ல ஒரு நிமிஷம் கேள்வி அது இல்ல. கேள்வி வரைக்கும் சார் ஒரு செகண்ட் அப்பீல் இல்ல ஒரு என்ன டவுட்ங்கறத நீங்க அதை கிளாரிஃபை பண்ணுங்க. நான் மற்ற விருந்தினர்கிட்ட போறேன். அதாவது பாஜகவே இந்துத்துவா மட்டும் இனிமே கை கொடுத்துரும் அப்படின்னு அவங்க நம்பல. அதுக்கப்புறம் அவங்க டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை நோக்கி நகர்ந்தாங்க, ஃப்ரீபீஸ் கொடுத்தாங்க, இலவச திட்டங்களை அறிவிச்சாங்க, மானியங்கள் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க, வேலை வாய்ப்புகள் தொடர்பான உத்தரவாதங்கள் நகர்ந்தாங்க, எல்லாத்தையும் செஞ்சாங்க. வெறும் இந்துத்துவாங்கிறத மட்டும் அவங்க நம்பல. அதுக்கு எதிர்கட்சிகள் கொடுத்த விமர்சனம் என்னவா இருந்ததுன்னா, அயோத்தியிலேயே அவங்களுக்கு பின்னடைவு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ராமரை கைவிட்டு விட்டு அவங்க பூரி ஜெகநாத்னு ஒடிசாக்கு போகும்போது மாறினாங்கன்னு விமர்சனங்கள்லாம் வந்தது. பாஜகவுக்கே அந்த ஹார்ட்கோர் இந்துத்துவாங்கிறது எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல கை கொடுக்காத போது இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அதை எடுத்து என்ன எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல அவர் லாபம் பாத்திர போறாருங்கிற கேள்விதான். ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப நான் பதில் சொல்லலாமா? அந்த ஸ்பீச்லயே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? எங்க ஆட்சி காலத்துல 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம், இத்தனை ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்தோம், இத்தனை கல்லூரிகளை தொடங்கணும் சொன்னாரா இல்லையா? உங்களுக்கு அது வசதியாக இல்ல அதை ஹைலைட் பண்றது. அதனால நீங்க வந்து இந்து கோயில் படத்தை எடுக்க கூடாதுன்னு, கல்லூரி கட்டக்கூடாது அப்படிங்கறத பாயிண்ட மட்டும் பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதே வீடியோவை அது அவருடைய வீடியோ வந்து 1 நிமிடம் 1.5 நிமிடம் வீடியோ பார்த்தாங்கன்னா யாருமே இந்த டிபேட்டுக்கே அவசியம் இருந்திருக்காது. அது செலக்டிவா ஒரு பிட், ஒரு 2 சென்டென்ஸை கட் பண்ணி போட்டு அதுல அவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ. அது வந்து நிச்சயமா வந்து you have to give it to the media and give it to DMK ITV. hats off to them. தமிழ்நாடு முழுக்கவும் ஏதோ ஒரு பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயத்தை திரு எடப்பாடி சொன்னது போல் கொண்டு போயிறதுக்கு நிஜமாவே அவங்க hats off to them. திரு மணி, மகாராஷ்டிரால சிவசேனாவுக்கு கை கொடுத்ததை விட இந்துத்துவம் பாஜகவுக்கு தான் அதிகமா கை கொடுத்தது. தேசிய அளவில் பாஜகவை எதிர்கொள்வதற்கு இந்துத்துவா மூலமாக, சாஃப்ட் இந்துத்துவா மூலமாக முயற்சி செய்த நவீன் பட்நாயக், மம்தா, கெஜ்ரிவால், ஈவன் காங்கிரஸ் யாருக்கும் பெருமளவு கை கொடுக்கல. இங்க ஒரு 50 ஆண்டு காலம் களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக அதிமுகவுக்கு அது பாஜகவை விட அது கை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஏற்கனவே இந்த சாஃப்ட் இந்துத்துவ வாக்காளர்கள் அங்க இருக்கிறது, அப்படியே ரீட்டைன் ஆவதற்கு இந்த முயற்சிகள், திரு எடப்பாடியோட முயற்சிகள், பேச்சுக்கள் உதவி செய்யும். இல்ல, இந்த தேர்தலில் உதவாது. இந்த தேர்தலில் உதவாது. வரும் காலங்களில் உதவாதுன்னு உறுதியா சொல்ல முடியாது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய சிக்கல். இன்னைக்கு அதிமுக பலவீனமா இருக்குது. நாளைக்கு திமுகவும் பலவீனம் அடையும் போது இந்த சக்திகள் தான் உங்களுக்கு வந்து வளருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, விதைகள் இப்பொழுது தூவப்படுகின்றன. அது வந்து வளர்றதுக்கும் விருட்சமாகறதுக்கும் 10 ஆண்டுகள் அல்லது 20 ஆண்டுகள் கூட போகலாம். 26 கண்டிப்பாக கை கொடுக்காது. நம்ம 26 பற்றி மட்டும் பேசுகிறோம். ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்மில் இந்த கேள்விக்கான பதில், ஷார்ட் டேர்மில் இவங்களுக்கு எந்த பலனும் கொடுக்காது. இன்ஃபேக்ட் இவங்களுக்கு எதிராக தான் போகுது. நிச்சயமா 26 இது எடப்பாடிக்கு எதிராக தான், அதிமுக எதிராக தான் போகும். இதுக்கு வந்து ஒரு தேர்தல் காலத்தில் ஒரு விலையை அதிமுக கொடுக்க வேண்டியிருக்கும். ஆல்ரெடி அதிமுக பாஜக கூட்டணி டேக் ஆஃப் ஆகலை. அப்போ இதில் இன்னமும் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து அவங்களுக்கு எதிர்மறையாக தான் போகும். இல்லை, அரசுக்கு எதிராக விமர்சனங்கள் வைக்கிறாரு, பேசுறாரு, கொண்டு வந்த திட்டங்கள் பேசுறாரு. அது கவனப்படுத்தப்படுறதை விட இது மட்டும் ஏன் அவ்வளவு கவனப்படுத்தப்படுது? அதை தான் அவங்க எடுத்துப்பாங்க. இந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம்ல. இப்போ அவர் வந்து 11 கல்லூரிகள் நாங்கள் தொடங்கணும், மருத்துவ கல்லூரிகள், கலை கல்லூரிகள் எல்லாம் சொன்னார். அதோட நிறுத்திருக்க வேண்டியது தானே. இதை பேசினீங்கன்னா இதை எப்படி தான் அவங்க இன்டர்பிரட் பண்ணுவாங்கன்ற புரிதல் உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் மேலே தான் தப்பு. நீங்கள் யூ கேனாட் கண்ட்ரோல் த அவுட் சைடு வேர்ல்டு. உங்க எதிரிகள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நம்ம நாம கட்டுப்படுத்திக்க முடியும். உங்களை ஒழுங்கா வச்சுக்கணும். நீங்க உங்களை ஒழுங்கா வச்சுக்கல, உங்க எதிரிகளை பத்தின உண்மையான அவங்களோட பலத்தை பத்தின புரிதல் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க இந்த வேலையை கொடுப்பீங்க. ஆனா நயினார் நாகேந்திரன் சர்டிபிகேட் பண்ணிருக்காரு, அவர் சரியாதான் பேசியிருக்காரு. அந்த சர்டிபிகேட்டே போதாதா அவர் யாரோட ஆளுன்றதுக்கு? சில பேர்லாம் சர்டிபிகேட் கொடுத்தா உங்களுக்கு எதிர்மறையா போகும். இவங்க தெரிஞ்சே போய் விழுறாங்க வலையில. நான் அதை தான் சொல்றேன். இதை வந்து இப்போ இதோட நிறுத்திக்கிட்டு
இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் வந்து இந்த மாதிரி பேச்சுக்களை தவிர்த்துட்டு இந்த அரசாங்கத்தோட குறைகளை மட்டும் அது நிறைய இருக்குது. அதுவும் அடுத்த 8 மாதங்கள்ல வந்து இன்னும் ஆன்டி இன்கம்பன்சி பத்தி எரியும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவிட்டி வரும். இல்ல இந்த இஷ்யூ எல்லாம் கையில் எடுப்பீங்கன்னா நீங்க மறுபடியும் 2வது முறை திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதில் உறுதியாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அவ்வளவுதான். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறேன். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டு